கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அனிமே சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த ட்ரெயின் பார்த்தெல்லாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அப்படிங்கிற இந்த அனிமே பார்த்தீங்கன்னா சண்டே வந்துட்டு இருக்கு. இந்த அனிமே பல பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோலோ லெவலிங்கோட டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதாவது லெவலிங் ஆஃப் சோலோ லெவலிங் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட பிஹைண்ட் தி சீன் மாதிரி அவங்க ஒரு மேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கட்சியோட பார்க்கலாம். அதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவுக்கு ஒரு ரீகேப் எபிசோட் விட்டுருந்தாங்க. அதாவது 7.5 அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட ரீகேப் எபிசோடை அவங்க விட்டுருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் கிரன்ச்சி ரோல்லையே அதிகமான டிஸ்லிக் ஆன எபிசோடாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7.5 தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு அனிமேவோட ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல்லையே அதிகமான லைக் ஆன எபிசோடாக இருந்தது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இந்த ரீகேப் எபிசோடால் அதிகமான டிஸ்லிக்காக மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரீகேப் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவுக்கு தேவையில்லை தான். ஒன் பீஸ் மாதிரி லாங் ரன்னிங் அனிமேவுக்கு அந்த ரீகேப் பக்கவாக இருக்கும். பட் இதுவே பார்த்தீங்கன்னா 12 எபிசோட் தான். அந்த 12லேயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவங்க ரீகேப் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் நம்ம கடுப்பாயிட்டாங்க. அதையும் தாண்டி இப்போதைக்கு பெர்சர்க் அப்படிங்கிற இந்த அனிமே வரும்போது அதே பார்த்தீங்கன்னா பெர்சர்க்கு பல அனிமே இருக்குது. அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருக்காது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த அனிமேல 3D மாடல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது சென்சார்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3D மாடல் அண்ட் அன்சென்சார்ட் அப்படிங்கிற அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெர்சர்க்கு ஒரு புது அனிமே வரும்போது இந்த மேட்டரை பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது போஸ்டரை அவங்க விட்டுருக்காங்க. அதையும் தாண்டி குடிச்சிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட வேறு அப்டேட்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மேட் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு ஃபேமஸான அனிமேவாக போச்சுன்னா அது நிஞ்சா கமை அப்படிங்கிற இந்த அனிமே தான். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சோலோ விட செம்ம ஃபேமஸாக போய்ட்டு இருக்கு. ஐஎம்டியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரேட்டிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான ஆக்ஷன் அனிமே அப்படிங்கிற அந்த ஒரு மேட் சொல்கிறாங்க. ஸோ இந்த அனிமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே கண்டிப்பாக இந்த அனிமே பார்க்கணும். ஸோ இந்த அனிமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவோட லைவ் ஆக்ஷன் இருக்குல்ல, இது வருது அப்படின்ட்டு ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்காங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷனை யார் எழுத போகிறாங்க, அதையும் தாண்டி யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த மேட் தெரிஞ்சிடுச்சு. ஸோ மார்வெல்ல ஷாங்சி அப்படிங்கிற இந்த படத்தை பல பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட டைரக்டரான டெஸ்டின் டேனியல் கட்டன் அப்படிங்கிற இந்த டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நருட்டோவோட லைவ் ஆக்ஷனை டைரக்ட் பண்ண போகிறாரு. இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆக்ஷனை பக்கவாக பண்ணுவார். அந்த மேட்டரை நீங்கள் ஷாங்சி படம் பார்த்தாலே புரியும். அந்த படத்தில் ஆக்ஷனை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். அதே மாதிரி நருட்டோ படத்தில் நீங்கள் ஆக்ஷனை பக்கம் எதிர்பார்க்கலாம். பட் நருட்டோ லைவ் ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் மட்டும் போதுமா பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. அந்த லைவ் ஆக்ஷனுக்கான ஸ்டோரியை பக்கவாக இருக்கணும். இவர் அனிமே பார்த்தவரன்னு தெரியல, இவர் இனிமேல் அந்த அனிமே பார்த்து அதுதான் அந்த கதை எழுதுவார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் புதுசாக ஸ்டோரி எழுதுனாருன்னா அது பல பேருக்கு பிடிக்காது. இவர் அனிமேல இருக்க அதே ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா லைட்டாக மாற்றி எழுதுனாருன்னா அது பக்காவாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தவரையும் ஆக்ஷனுக்கு குறையே இருக்காது. பட் ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த படத்தை எழுத போகிறாரு, அதையும் தாண்டி டைரக்ட் பண்ண போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா ரீஇன்கார்னேட் அஸ் ஸ்லைம் அப்படிங்கிற இந்த அனிமே பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்கலாம். இந்த அனிமேக்கான சீசன் 3 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட் தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து பிளாக் பட்லர் அப்படிங்கிற இந்த ஒரு புது அனிமே வரும்போது இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 வரும்போது. அப்புறமா கொனோஷிரோ அப்படிங்கிற இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 வரும்போது. ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா பல அனிமே வரும்போது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 அனிமேக்கான சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டவர் ஆஃப் காட் அப்படிங்கிற இந்த அனிமே இருக்குல்ல, இந்த அனிமேக்கான அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரும்போது அப்படிங்கிற அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரசைட் அப்படிங்கிற இந்த அனிமே பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஃபேமஸான அனிமே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரசைட்.
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் வரும்போது இந்த லைவ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 வரும்போது அப்படிங்கிற அந்த மேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷனோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு புசன் அப்படிங்கிற இந்த படத்தோட டேரக்டர் தான். பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துருக்கலாம். அந்த படத்தில் ஆக்ஷன் ஹாரர்ன்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைவ் ஆக்ஷன் டேரக்ட் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்க போது அப்படிங்கிற அந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3க்கு வந்து வெயிட் பண்ணி வெறுத்து போயிருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமே அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான ஒரு டீசர் அவங்க விட்டுருக்காங்க. அதையும் தாண்டி இந்த அனிமே இப்போதைக்கு யார் அனிமேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா வேறு ஷூட்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருந்தது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக யாரும் வரல. அந்த சீசன் 2 யார் பண்ணாங்களோ அதே ஸ்டூடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த அனிமே பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயிலர் விட்டுருக்காங்க. அதையும் தாண்டி இந்த அனிமே இப்போதைக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமே நீங்கள் ஒன்று இந்த வருஷத்தோட கடைசியில் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா 2025ஓட ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Re:Zero அப்படிங்கிற இந்த அனிமேவோட சீசன் 3க்கான புது அப்டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 24 வரும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட் சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மினேட்டாவுக்கு ஒரு அனிமே இருப்பது அப்படிங்கிற அந்த ஒரு மேட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அனிமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஸ்டுடியோவும் பண்ணல. அதை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஸ்டுடியோ தான். ஸோ இந்த ஸ்டுடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த அனிமே பண்ண போகிறாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அனிமேக்கான டீசர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த அனிமே நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் இருக்குல்ல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு படம் மாதிரி நடப்போகுது. பட் அந்த மேட்டர் அவங்க இப்போ வரையும் வேர்ல்டு வைட் சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு மட்டும் விட போகிறாங்க. அது பெருசாக எதுவுமே இல்லை. ஆல்ரெடி வந்த அந்த ஒரு சீசன் 2 இருக்கும்ல, அந்த சீசன் 2ஓட 17, 18, 19, 20 அப்படிங்கிற அந்த ஒரு 4 எபிசோட் இருக்குல்ல, அந்த 4 எபிசோட் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட தேட்டரில் போட போகிறாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா சுகுனா வர்சஸ் மகோனோவா அப்படிங்கிற அந்த ஒரு பயங்கரமான ஃபைட் போயிருக்கும். அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் சப்டைட்டில் மாற்றி போட்டு அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் சுகுனாவை செஃபாக மாற்றிட்டாங்க. அந்த மேட்டர் வந்து உங்களுக்கு அந்த நினைவு பார்த்துட்டு தான் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்டரை அவங்க கனெக்ட் பண்ணி அதை அவங்க ஜப்பானில் தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஊருக்கு ஒரு மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. ஹைக்யூ படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 15 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போதே பார்த்தீங்கன்னா அது இந்தியாவுக்கு வரவே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படமும் வந்து இந்தியாவுக்கு வரவே வராது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது படமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 4 எபிசோட் அவங்க தேட்டரில் போட போகிறாங்க. எப்படி டிமென்ஷன் லேட் பண்ணாங்க அதே மாதிரி தான். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் சைட்லேருந்து அனிமே அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா இருக்காங்களே அவங்க கூட போயிருந்தாங்க. அந்த அனிமே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் இருக்குல்ல, இந்த ஒரே அனிமேவுக்கு அவங்க ரிப்பீட்டடாக வந்து பல அவார்டை திருப்பி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் வந்து கடுப்பாக இருக்காங்க. இந்த ஒரே அனிமே பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்குது. இந்த அனிமே நல்லா தான் இருந்துச்சு. பட் பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட்டான பல அனிமே இருக்குது. அந்த அனிமேஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அவார்டு வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி சொன்னாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வின்லன் சாகா இருக்குல்ல, அந்த வின்லன் சாகா பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கூட வாங்கலை. பட் அந்த வின்லன் சாகா பல இடத்துல நாமினேட் ஆச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து செம்ம கடுப்பாயிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வந்து ஒரே அனிமேவுக்கு அவார்ட் தராங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் தான். அதையும் தாண்டி செயின்சா மேன், டீமன் ஸ்லேயர் அப்படின்ட்டு பல அனிமே அவார்டு இருக்குது. பட் வின்னன் சாகா பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கூட வாங்கல. இது எதுவும் தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்மளில் பார்த்தீங்கன்னா அனிமே பார்க்குற பல பேர் வந்து பைரசி பண்ணுவாங்க. பட் பைரசி பண்ணாமல் அது ஒழுங்காக பார்க்க நினைக்கிறவங்க நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பாங்க, அப்படி இல்லைனா கிரன்ச்சிரோலில் பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல, அதோட விலையை அவங்க எதை போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஓடிடி ஆப்ஸ்லேயே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் காஸ்ட்லியான ஆப்பாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரேட்டை வந்து திரும்ப ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் தான் விடுபட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.